Hi students, welcome back to our channel Toppers Education. 8th standard Tamil book back answer தான் பார்த்துட்டு இருக்கோம். இயல் 2ல மயங்கொலிகள் கற்கண்டு அந்த இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய book back answer வந்து இப்போ பார்த்தறலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிரம் என்பது டேஷ் தலை தலை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தலை. அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இலைக்கு வேறு பெயர் தழை. இலைக்கு வேறு பெயர் தழை. வண்டி இழுப்பது டேஷ். வண்டி இழுப்பது காலை. ஸோ இந்த காலை போட்டக்கூடாது, இது வந்து மார்னிங்கை குறிக்கும். இதுதான் வந்து புல் காலை. ஓகேங்களா? கடலுக்கு வேறு பெயர் பறவை. ஓகேங்களா? ஸோ கடலுக்கு வேறு பெயர் பறவை, இதுதான் சரியான விடை. அடுத்து பறவை வானில் பறந்தது. ஓகேங்களா? கடலுக்கு வேறு பெயர் பறவை வரணும். இந்த பறவை போட்டிங்கன்னா அது பேர்டை குறிக்கும். சரிங்களா? ஸோ கரெக்டாக அந்த அண்டர்லைன் பண்ணுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கதவை மெல்ல திறந்தான். மெல்ல திறந்தான், இதுதான் சரியான விடை. அடுத்து பூ டேஷ் வீசும். பூ வந்து மனம் வீசும். இப்போ 3 சொல்லினா. ஓகேங்களா? அடுத்தது வினாயன் 8. புலியின் டேஷ் சிவந்தது. கண். புலியின் கண் 3 சொல்லின்னு. ஓகேங்களா? ஸோ இதுதான். குழந்தைகள் டேஷ் விளையாடினர். பந்து பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் கோலமிட்டனர். ஓகேங்களா? கோலம். இந்த கோலம் போட்டோம்னா நமக்கு வந்து இது வரும் இல்லையா, ஸ்பியர். மேக்ஸில் வந்து கோலம்னு படிப்பீங்கள்ல, அதை குறிக்கும். பூமி ஒரு கோலம், கோல வடிவம், அதை குறிக்கும். இது கோலம்னா வீட்டில் போடுற கோலம். ஓகேங்களா? ஸோ சிறை அப்படின்னா அதுக்கு வந்து தலை. இலையின் வேறு பெயர் வந்து தழை. வண்டி இழுப்பது வந்து பார்த்தோம்னா காலை. கடலுக்கு வேறு பெயர், இது இம்பார்ட்டன்ட், நிறைய முறை கேட்பாங்க, பறவை. பறவை வானில் பறந்தது. ஓகேங்களா? ஃப்ளையை குறிக்கும். கதவை மெல்ல திறந்தான். ஓகேங்களா? பூ மனம் வீசியது 3 சொல்லினா. ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து தொடரில் உள்ள மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுதுக. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வந்து கொடுத்துருக்கோம். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் 3 சொல்லினா வரணும். ஸோ இதுதான் பிழை. இதை மாற்றி நம்ம ஆன்சர் கரெக்டாக எழுதணும். அடுத்து தேர் திருவிழாவிற்கு சென்றனர். 3 சொல்லி இன்னும் வராது, 2 சொல்லி இன்னும் தான் வரும். ஓகேங்களா? அடுத்து வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. இந்த இல்லு வராது, இந்தெல்லாம் வராது, இதுதான் வரும். ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து குருவினா பார்த்தலாம். மயங்கொலி எழுத்துக்கள் யாவை? சில எழுத்துக்கள் ஒரே மாதிரி ஒலிக்கும். அவற்றிற்கு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகள் மயங்கொலிகள் ஆகும். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ந ஆகிய எழுத்துக்கள் பிறக்கும் முறையை கூறுக. இது கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், தேர்வுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாவின் நுனி பல்லின் அடியை தொடுவதால் பிறக்கும். நாவின் நுனி பல்லின் அடியை தொடுவதால் பிறக்கும். அது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்து 2 சொல்லினா நாவின் நுனி அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும். அடுத்து 3 சொல்லினா நாவின் நுனி மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்து மொழியை ஆள்வோம். புக் பேக்கில் இருக்கக்கூடிய மொழியை ஆள்வோம் எல்லாமே. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதற்கு கடைசியாக இருக்கிற கலைச்சொற்கள். நோய்னா டிசீஸு. மூலிகை தாவரம்னா மெடிசினல் பிளான்ட். நுண்ணுயிர் முறி ஆன்டிபயோட்டிக். ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் இம்பார்ட்டன்ட், நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வாட்ஸ்அப் குழு இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.